இன்றைய வேத தியானம் தேவனுடைய சத்தம் என்ற தலைப்பில் நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, தேவனுடைய சத்தம் என்ற தலைப்பிலே நாங்கள் தியானிக்க இருக்கிறோம் ஐயா. கர்த்தர் எங்களோடு கூட பேச வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை எங்களை ஆசீர்வதிக்கட்டும். உம்முடைய வார்த்தை எங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்பட்டும். உம்முடைய வார்த்தை எங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்யட்டும். உம்முடைய வார்த்தை எங்களுக்கு நன்மையை தரட்டும். உம்முடைய வார்த்தை எங்களை ஆசீர்வதிக்கட்டும். உம்முடைய வார்த்தை எங்களுக்கு நித்திய ஜீவனை தருகிறது ஆண்டவரே. அந்த நித்திய ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு நாளும் தேவன் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசும். உம்முடைய வார்த்தையினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக காணப்பட, உமக்காக நாங்கள் எழுந்து காரியங்களை நடப்பிக்க கர்த்தர் எங்களோடு கூட பேச வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலே தேவனுடைய சத்தம் என்ற தலைப்பிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். தேவனுடைய சத்தத்தை கேட்ட மனிதர்களின் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள், நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நாம் தியானித்து இந்த நாளிலே நாம் அறிந்து கொள்வோம். தேவ மனிதன் மோசேயிடம் கர்த்தர் பேசினார். தேவனுடைய சத்தத்தை மோசே கேட்டார். முதலாவதாக மோசே ஆண்டவருடைய வார்த்தையை, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டார். வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டு வந்தபோது முட்செடி அக்கினியினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. இந்த அற்புத காட்சியை மோசே பார்த்து கொண்டிருக்கையில் முட்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே, மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் கைக்கு தப்புவிக்க, விடுதலையாக்க தலைவனாக மோசே தேவன் அழைத்தார். மோசே கர்த்தர் சொன்னபடி செய்தான். மோசேயானவன் பூமியிலுள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாயிருந்தான். இந்த மோசே ஆண்டவரை சந்திக்கும் முன்பு அவன் ஒரு கோபக்கார மனிதனாக காணப்பட்டான். ஆண்டவரை சந்தித்த பிறகு அவனுடைய வாழ்க்கை மிகுந்த சாந்த குணமுள்ளவனாக மாறியது. மோசேயை குறித்து ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார். என் தேவனாகிய, என் தாசனாகிய மோசே என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். என் தாசன் என்று மோசேயை கர்த்தர் அழைக்கிறார். என் தாசனாகிய மோசே என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன் என்று மோசேயை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த மோசேயை ஆண்டவர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மோசே மரிக்கிற பொழுது 120 வயதாயிருந்தான். அவன் கண் இருள் அடையவில்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தலைவராக ஆண்டவர் மோசேயை ஏற்படுத்தினார். மோசேயின் சுபாவம் மாறியது. அவன் சாந்த குணமுள்ள மனிதனாக மாறினான். இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினான். இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரித்தான். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவ சன்னிதானத்திலே காணப்பட்டான். கர்த்தர் ஒருவரே இந்த மோசேயை வழி நடத்தினார். மோசே மரித்த பொழுது அவன் கண் இருளடையவில்லை, அவன் பலன் குறையவில்லை. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளில் கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட மோசேயின் வாழ்க்கையை குறித்து நாம் தியானித்தோம். மோசே வாழ்க்கை மாறியது. மோசே கர்த்தருக்கு பயனுள்ள ஒரு மனிதனாக ஆண்டவர் மாற்றினார். இந்த நாளில் நாம் யாருடைய சத்தத்தை கேட்கிறோம்? யாருடைய சத்தம் நமக்குள் தொனித்து கொண்டிருக்கிறது? நாம் யாருக்கு உண்மை உள்ள ஒரு மனிதர்களாக காணப்படுகிறோம்?
என்பதை நாம் பரிசோதித்து அறிந்து கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையை இந்த நாளிலே அர்ப்பணிப்போம். ஆண்டவருடைய சத்தத்திற்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவருடைய சத்தம் நம்முடைய சுபாவத்தை மாற்றும். ஆண்டவருடைய சத்தம் நாம் அநேகரை இயேசுவுக்குள் வழிநடத்த நம்மை உருவாக்கும். அநேகர் நம் மூலமாய் இயேசுவை அறிந்து கொள்வார்கள். நாம் அநேகரை கிறிஸ்துவண்டவிலே நடத்த ஆண்டவர் நம்மை உருவாக்குவார். அவருடைய சத்தம் வல்லமை உடையது. அவருடைய சத்தத்தை கேட்ட மோசையை கர்த்தர் பயன்படுத்தினார். அதே போல நம்மையும் கர்த்தர் பயன்படுத்துவார். இரண்டாவதாக, தேவனுடைய சத்தத்தை கேட்ட சாமுவேல், சாமுவேலே சாமுவேலே என்று கர்த்தர் கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றார். சாமுவேலோடு கர்த்தர் பேசினார். சாமுவேல் ஒரு சிறு பையன், அவனோடு கூட கர்த்தர் பேசினார். கர்த்தர் எந்த மனிதனோடு கூட கர்த்தரால் பேச முடியும். அவர் நினைத்தால் யாரோடு கூட பேச முடியும். சிறு பிள்ளையோடு கூட கர்த்தர் பேச முடியும். ஞானவானோடு கூட கர்த்தர் பேச முடியும். படிப்பறிவில்லாத மனிதனோடு கூட கர்த்தர் பேச முடியும். ஏழை மனிதனோடு கூட கர்த்தர் பேச முடியும். பணக்கார மனிதனோடு கூட கர்த்தர் பேச முடியும். ராஜாக்களோடு கூட கர்த்தர் பேச முடியும். அதிபர்களோடு கூட கர்த்தர் பேச முடியும். கர்த்தர் நினைத்தால் அவர் யாருடனும் பேச அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த சாமுவேலோடு கூட கர்த்தர் பேசினார். இந்த சாமுவேல் கர்த்தருடைய சமூகத்திலே வளர்ந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. அத்தனை வார்த்தைகளையும் இந்த சாமுவேல் பெற்றுக்கொண்டான். ஒரு வார்த்தையும் தரையிலே விழவில்லை. சாமுவேல் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தான், மனிதனுக்கு பிரியமாயிருந்தான். இஸ்ரவேல் மக்களுக்கு அந்த நாளிலே இஸ்ரவேலிலே பெரிய தீர்க்கதரிசியாக இந்த சாமுவேல் இருந்தான். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் யாரிடமும் பேச முடியும் என்பதை இந்த சத்தியத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவர், ஒருவேளை நான் சின்ன பிள்ளையா இருக்கிறேனே, எனக்கு ஒன்றும் தெரியலே என்று நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம். ஆண்டவர் உங்களோடு பேசும் பொழுது, இதோ அடியே சொல்லும், நான் கேட்கிறேன் என்று நீங்கள் சொல்வீர்களானால் கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஆண்டவர் பேசும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது. நாம் தேவனுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக ஆண்டவர் மாற்றுகிறார். மூன்றாவதாக, தேவ சத்தத்தை கேட்ட எலியா. 1 ராஜாக்கள் 19:9 எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே அவன் ஒரு கெபிக்கில் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர், எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். இந்த எலியா கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற மனிதன். இஸ்ரவேலுக்கு குதிரையும் ரதமாக இருந்தவர். கர்த்தருடைய வல்லமையை பெற்ற மனிதன். ஆனால் இப்பொழுது ஒரு கெபிக்குள் இந்த எலியா இருக்கிறார். கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள் என்று ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறார். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினாலே கொன்று போட்டார். நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்று ஆண்டவரிடத்திலே இந்த எலியா சொல்லுகிறார். இந்த எலியா கர்த்தருக்கு முன்பாக நின்ற எலியா, இந்த எலியா கர்த்தருடைய சித்தத்தை செய்கிற ஒரு மனிதன். இந்த எலியா கர்த்தருக்காக பயன்பட்ட ஒரு மனிதன். இந்த எலியா இப்ப சொல்றாரு, நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்று ஆண்டவரிடத்திலே சொன்னார். கர்த்தர் அவனை வெளியே அழைத்து ஊழிய பொறுப்பை கொடுத்தார். அதை எலியா நிறைவேற்றினார். எலியாவுக்குள் இருந்த பயத்தை கர்த்தர் நீக்கினார். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். இந்த எசபேல் என்ற பெண்ணின் வார்த்தைக்கு எலியா பயந்தான். எலியாவின் பயத்தை கர்த்தர் நீக்கினார். எலியாவுக்கு ஒரு பொறுப்பை கர்த்தர் கொடுத்தார். எலிசாவை உடன் ஊழியனாக கர்த்தர் உருவாக்கும்படி அவனுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தார்.
ஒரு மனிதனை கர்த்தர் அபிஷேகம் பண்ண ஆண்டவர் அவனுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தார். அதை நிறைவேற்றி முடித்தார். எனக்கு அன்பான சகோதரனே, நம்முடைய வாழ்க்கையில பயம் என்ற சோர்வு இருக்கிறதா? அவிசுவாசம் என்ற சோர்வு நம்மிடத்திலே காணப்படுகிறதா? அவநம்பிக்கை என்ற சோர்வு நம்மிடத்திலே காணப்படுகிறதா? சந்தேகம் என்ற சோர்வு நம்மிடத்திலே இருக்கிறதா? நித்திரை மயக்கம் என்ற சோர்வு நம்மிடத்திலே காணப்படுகிறதா? இந்த நாளிலே எலியாவின் சோர்வை நீக்கின தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சோர்வை நீக்க ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார். இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவரே, நான் உமக்காக காரியங்களை செய்ய நான் விரும்புகிறேன். ஆனால் எனக்குள் பயம் இருக்கிறது, எனக்குள் அவிசுவாசம் இருக்கிறது, எனக்குள்ளே அவநம்பிக்கை இருக்கிறது என்று ஆண்டவரிடத்திலே சொல்லுங்கள். ஆண்டவரிடத்திலே ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும். நான் உம்முடைய வேலையை செய்ய, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற எனக்கு கிருபை தாங்கப்பா. என் வாழ்க்கையில் இருக்கிற சோர்வு அகற்றும் என்று ஆண்டவரிடத்திலே நீங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவர் சோர்வுகளை நீக்கி கர்த்தர் உங்களை உருவாக்குவார். அநேகரை கிறிஸ்துவ கண்டையிலே கொண்டு வர கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். அவருடைய கருவியாக கர்த்தர் உங்களை மாற்றுவார், என்னையும் மாற்றுவார். நான்காவது ஒரு காரியம், தேவனுடைய சத்தத்தை கேட்ட சவுல், சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொன்னார். தேவனுக்கு விரோதமாக, இயேசுவுக்கு விரோதமாக செயல்பட்ட சவுலை கர்த்தர் சந்தித்தார். சவுலோடு தேவ சத்தம் தொனித்தது. சவுலின் காதுகளிலே தேவனுடைய வார்த்தை தொனித்தது. சவுலின் காதுகளிலே தேவனுடைய சத்தம் தொனித்தது. தேவ சத்தத்திற்கு சவுல் கீழ்ப்படிந்தான். இந்த சவுலோடு அநேகர் கூட வந்தாங்க. அவங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை கேட்கல. ஆனால் சவுலுக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்டது. ஆண்டவர் சவுலோடு கூட பேச ஆண்டவர் சித்தம் கொண்டார். சவுலோடு கூட தேவன் பேசினார். சவுலின் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினார். புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் தேவன் சவுலை பயன்படுத்தினார். தேவன் இயேசுவை அறிவிக்கிற மனிதனாக ஆண்டவர் பயன்படுத்தினார். சவுலை அப்போஸ்தலனாக தேவன் மாற்றினார். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய சத்தம் ஒரு மனிதனை ஊழியக்காரனாக மாற்றுகிறது. கர்த்தருடைய சத்தம் ஒரு மனிதனை அப்போஸ்தலனாக மாற்றுகிறது. கர்த்தருடைய சத்தம் ஒரு மனிதனை சுவிசேஷகனாக மாற்றுகிறது. எனக்கு அன்பான சகோதரனே, இந்த நாளிலே, சகோதரியே, இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணுங்கள். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார் என்று எழுதியிருக்கிறதே. இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணம் பண்ணுங்கள். உங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணம் பண்ணுங்கள். உங்கள் நேரத்தை அர்ப்பணம் பண்ணுங்கள். உங்கள் நேரத்தை தேவ சமூகத்திலே செலவிடுங்கள். உங்கள் நேரத்தை வேதத்திற்கு பயன்படுத்துங்கள். உங்கள் நேரத்தை இயேசுவுக்காக பயன்படுங்கள். ஆண்டவர் உங்களை ஒரு ஊழியனாக, ஒரு அப்போஸ்தலனாக, ஒரு சுவிசேஷகனாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் உங்களோடு கூட பேச அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் ஒரு மனிதனோடு பேசும் பொழுது அவனுடைய சுபாவம் மாறுகிறது. கர்த்தர் ஒரு மனிதனோடு பேசும் பொழுது அவன் தேவனுக்கும் மனிதனுக்கும் பிரியமாக வாழுகிறான். கர்த்தர் ஒரு மனிதனோடு பேசும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற சோர்வுகள் நீங்குகிறது. கர்த்தர் ஒரு மனிதனோடு பேசும் பொழுது அவனை ஊழியக்காரனாக கர்த்தர் மாற்றுகிறார். இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்ட அன்பான சகோதரனே, சகோதரியே, தேவ சத்தத்திற்கு நீங்களும் நானும் செவி கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து, கர்த்தர் நம்மை அவருக்காக பயன்படுத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.